ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மெசேஜ் தெரியுங்களா? பசங்களை வளர்க்குறது அந்த காலத்தில் 10 15 பசங்களை கூட வளர்த்துட்டாங்க. 70s 80ஸ்லலாம். ஆனால் 90s 2 பேர் 3 பேர் தான். இப்போது 20s 25லலாம் ஒன்றை வளர்க்குறதே பெரும்பாடாக இருக்குது. அதனால் இப்போ இன்னும் இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபோனை கொடுத்துட்டு ஐபேடை கொடுத்துட்டு பசங்களை ரொம்ப இது பண்ணிடுறாங்க. அது ரொம்ப தப்பாக இருக்குது. ஏன்னா நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறதுனால தான் அவங்களால அந்த பசங்களை சமாளிக்க முடியலன்றதுக்காக தான் அதை ஃபோனு ஐபேடு அதெல்லாம் கொடுக்குறாங்க. தயவுசெய்து அதை கொடுக்காதீங்க. ஏன்னா அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை கொடுத்துட்டு குழந்த பார்த்துக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறீங்க. அதனால் அவன் பிரெயின் டெவலப்மெண்ட் எவ்வளோ அடிப்படுதுன்னுட்டு உங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த காலத்துலலாம் நாங்கள் வீடியோஸு ஃபோனுனாவே மொபைல் ஃபோன்னாவே என்னன்னே தெரியாது. இப்போதான் தெரியும். அந்த ஏஜில் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போது 3 வயசு குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோன்னா என்ன, ரீல்ஸ்னா என்ன, ஷார்ட்ஸ்னா என்ன, யூடியூப்னா என்ன, இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு அவங்களுக்கு அவ்வளோ தெரியுது. அவ்வளோ தெரியறது நல்லதாக இருந்தால் ஓகே. அதனால் சில பல பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸும் வருது. மென்டலியும் குழந்தைய அடிபடுறாங்க. ஃபிசிக்கலாகவும் அவங்களுக்கு ஹெல்த்து இஷ்யூ ஆகும். அதனால் தயவு செஞ்சு இந்த மேட்டுக்கு பசங்களை வளர்க்குறது கொஞ்சம் எப்படின்னுட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க நீங்களே ரீகேப் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். மொபைலில் இருந்து குழந்தைங்கள கொஞ்சம் தள்ளி வைங்க. ஓகே, தேங்க்யூ.